அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மீ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். நெல்லையில் நடந்த ஒரு சம்பவம் 2 நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, வேலம்மாள் குழுமத்தினுடைய புதல்வியான அந்த பெண்ணு 18 வயசான ஒரு பெண்ணை ஒரு லாயர் பையன், 25 வயதான ஒரு லாயர் பையன் திருமணம் செய்து கொண்டார். அதற்கு பெண் வீட்டாரனுடைய எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதனால பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, நம்ம நெருங்கிய நெல்லையில் நடந்த இந்த விஷயத்தை பற்றி உங்க கூட இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். 2 விஷயமா பேச போகிறோம். ஒன்று, அந்த பையனுடைய தரப்புல என்ன சொல்லப்படுது, அந்த பெண் வீட்டார் தரப்புல என்ன சொல்லப்படுது, அந்த நியாயமான விஷயங்களை நம்ம இன்னைக்கு பேசுவோமா? ஓகே, டன்னு. இதுல கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரு தெளிவும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய மனசுல பட்ட விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்றேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோங்க. ஓகே டன். ஃபர்ஸ்ட் என்ன, அந்த பையன் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க 2 பேருமே ஒரே கேஸ்ட் தான். ஆமா, கரெக்ட். இவங்க 2 பேருமே முக்குலத்தோர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த பிரிவினர் தான். இங்க கேஸ்ட் பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு ஸ்டேட்டஸ் தான் பிரச்சனை, பணம் தான் இங்க ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு அந்த பையன் வீட்டுல இருந்து சொல்றாங்க. இந்த விஷயத்தை நம்ம உற்று நோக்கி பார்த்தோம்னா, இன்றைய காலகட்டத்தில் இல்லை, இதுக்கு முன்னாடி கூட ஜாதிய வேற்றுமைகளை விட, இந்த காலகட்டத்தில் இருக்கிறத முதல்ல சொல்றேன், இந்த காலகட்டத்தில் ஜாதிய வேற்றுமை, சாதி ஏற்றத்தாழ்வுகளை விட அதிகார ஏற்றத்தாழ்வும் பணத்தினால் உருவாகக்கூடிய ஏற்றத்தாழ்வும் இருக்குல்ல, அதுதான் மிக அதிகமாகவும் மிகவும் மோசமான லெவல்லையும் இருக்குதுங்கிறத நம்ம எல்லாருமே எல்லா இடத்துலையும் உணர்ந்திருப்போம். லாஸ்டா நீயா நானா நிகழ்ச்சியில கூட நம்ம ஒன்று பார்த்துருப்போம். வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த வேலைக்கார பெண்மணிக்கு அவங்க செஞ்சது தனி தட்டு. அந்த தட்டும் இவங்களுடைய தட்டுகளுடைய, இவங்களுடைய பாத்திரத்துக்குடைய தொற்றாத விதத்துல ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்போ இங்க எதனால அந்த ஒதுக்கி வைக்கப்படுதல் நடக்குது அப்படின்னா, பணம். நாங்கள் பணத்தால் உயர்ந்தவர்கள், நீங்கள் பணத்தால் தாழ்ந்தவர்கள். எங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நாங்க பெரிய ஆளுங்க, நீங்க பணம் இல்லை, சாதாரண. எல்லா பணக்காரர்களையும் சொல்லலை, ஆனா அதிகமான இடங்கள்ல இதே மாதிரி அதிகார ஏற்றத்தாழ்வு. ஒரு ஆபீஸ்ல ஒரு அதிகாரி இருக்காருன்னா, அந்த அதிகாரி முன்னாடி அதை விட கொஞ்சம் கீழே உள்ளவங்க கை கட்டி நிக்கிற நிலைமை தான் எல்லா இடங்கள்லையும் இருக்குதுங்கிறத நாம கண்டிப்பா ஒத்துக்கணும். அப்ப இந்த அதிகார ஏற்றத்தாழ்வும் பணத்தினால் உண்டாகக்கூடிய இந்த பினான்சியல் ஏற்றத்தாழ்வும் தான் இன்னைக்கு ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை விட ரொம்ப மேலே ஏறி நிக்குதுங்கிறத நம்ம எல்லாரும் ஏத்துக்கணும். உண்மையா இல்லையா? ஆனா நாம காலங்காலமா பேசுறது ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை தான் பேசுறோம். ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் ஒரு காலத்துல இருந்தது உண்மைதான், இன்றைக்கும் 1-2 இடங்கள்ல இருக்குது உண்மைதான். ஆனா அது மேலோங்கி இருக்குதான்னு கேட்டா இல்ல. ஆனா அது மட்டுமே பேசப்படுகிறதான்னு கேட்டா அது மட்டுமே பேசப்படுகிறது. இந்த ஏற்றத்தாழ்வுகள் பெருசா பேசப்படுதான்னு கேட்டா இல்லை. ஆனா பெருசா பேச வேண்டிய விஷயம் இதுவான்னு கேட்டா உண்மை. ஏன்னா மனிதனை மனிதனா பார்க்கணுங்கிறது தான் உண்மை, சரியான விஷயம். நீங்க ஜாதியாலையும் ஒரு மனிதனை, பிறப்பாலையும் அவனை வேறுபடுத்தி பார்க்க கூடாது. அதனால என்கிட்ட காசு அவன்கிட்ட காசு இல்லைங்கிறதுனால வேறுபடுத்தி பார்க்க கூடாது. என்கிட்ட அதிகாரம் இருக்கு, அவன்கிட்ட அதிகாரம் இல்லைங்கிறதுனாலையும் வேறுபடுத்தி பார்க்க கூடாது. நான் ஒரு மனிதன், நான் இந்த வேலையை செய்யறேன், என்கிட்ட இவ்வளவு காசு இருக்கு. அவனும் ஒரு மனிதன், அவன்கிட்ட இவ்வளவு காசு இருக்கு, அவன் இந்த குலத்துல பிறந்திருக்கான், அவன் இந்த மாதிரி இருக்கு, அது அவனுக்கு. ஆனா அவனை நான் என்னதான் பார்க்கணும்? என்னுடைய சக மனிதனா, என்னுடைய சக சகோதரனா பார்க்கணும். அவன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டான்னா என்னால முடிஞ்சா செய்ய போறேன், இல்லைன்னா விட்டுற போறேன். அவன் என்ன வேலை செஞ்சாலும் அவனுக்கு நான் என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை நான் கொடுக்கணும். ஆனா அப்படி நடக்குதா சமுதாயத்துலன்னா, இன்னைக்கு வேலை செய்யற எல்லா வேலை செய்யற சகோதரர்களுக்கும் நல்லாவே தெரியும். பேசுறது உங்க எல்லாருக்குமே புரியும். ஆமா இல்ல அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியும். ஆமா, நம்ம ஆபீஸ்ல என்ன நடக்குது, நம்மளுடைய உயர் அதிகாரிகிட்ட நம்ம எப்படி பம்மி இருக்க வேண்டியது இருக்குது, அது ஒரு ஏற்றத்தாழ்வா? உண்மை. ஆனா மேற்கத்திய நாடுகள்ல இந்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கான்னு கேட்டா கிடையாது. அங்க ஒரு மேனேஜர் இருக்கிறான் அப்படின்னா மேனேஜர் போய் கை கட்டி நிக்க வேண்டிய, ஐயோன்னு பயந்து நிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹாய் டியூட் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. ஆனா அவன் மனுஷனா பாக்குறான். அந்த வேலை பார்க்க, எந்த வேலையை சரியா செய்யலன்னு கேள்வி கேட்க போறோம், அவ்வளவுதான். எனக்கு வேலை பிடிக்கல, நான் விட்டுட்டு போறேன். ஆனா நீ என்ற வேலை செய்யறங்கிறதுக்காக நான் உன்னை கீழே தாழ்த்துறது இருக்குல்ல. இன்னைக்கும் காய்கறி ஆபீஸ்ல உள்ளவங்க காய்கறி வாங்கி கொடுக்க முடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவன் வீட்டுல உள்ள துணி துவச்சு குடிக்கிற அந்த வேலையெல்லாம் செய்ய வைக்கவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? அது மாதிரி வீட்டு வேலை செய்யறவங்கள தீண்டாமையை விட மோசமான வேலை செய்யறவங்க தான். நீயா நான் நிகழ்ச்சியிலே நம்ம பார்த்தோம். தீண்டாமையை விட மோசமான ஒண்ணு எதனால நடத்தப்படுகிறது? பணத்தால் நடத்தப்படுகிறது. ஸோ இன்னைக்கு இந்த பையன் வச்சிருக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னா, நாங்க 2 பேரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தாலும் பண ஏற்றத்தாழ்வு தான் இங்க எங்களுக்கு தடையா அமைஞ்சுது அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அதுக்கான விளக்கத்தை நான் சொல்லிட்டேன். அடுத்தது இனி அவங்களுடைய தரப்புல செஞ்சு பார்த்தோம்னா,
இந்த பையன் வந்து நல்ல பையனா இருந்தால் நாங்கள் கட்டி கொடுத்துருப்போம், ஆனால் அந்த பையன் நல்ல பையன் இல்லை, நிறைய பெண்கள் கூட வீடியோ போடுறான், நிறைய பெண்கள் கூட வீடியோ போடுறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால எனக்கு கட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் கட்டி கொடுக்க கூடாது, அவன் நாசம் பண்ணிடுவான், அந்த பிள்ளை நாளைக்கு கஷ்டப்பட்டுருவான் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஓகேடா, இந்த விஷயத்துல ஒரு பகுத்தறிவான வாதத்தை தான் நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு சீரியஸாவே. ஏன்னா நான் இப்போ இந்த காலகட்டத்தில் அப்சர்வ் பண்ற விஷயத்தை வச்சு நான் உங்கள்கிட்ட பேசுறேன். என்ன அப்படின்னா, பொதுவான பெற்றோர், இன்னைக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் வளர்க்கக்கூடிய பெற்றோர் எந்த ஒரு கட்டுப்பாடுமே அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படுறது இல்லை. சிறு வயதுல இருந்தே அது எதை வேணும்னு கேட்குதோ அதை கொடுக்குறாங்க. அந்த சுதந்திரத்தை அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க. நான் இதுதான் பார்ப்பேன்னு சொன்னா பாரு, இந்த ட்ரெஸ் தான் போடுவேன்னு சொன்னா செய், இந்த மாதிரி தான் போவேன்னு சொன்னா போ. இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற பையன் பாத்தீங்கன்னா அவன் வந்து டிசிப்ளினா இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு ஒரு கோடிங் கொடுத்துருந்தா பண்ண மாட்டான். நான் நினைச்ச மாதிரி இந்த டைட் தான் போடுவேன், மண்டையை இப்படித்தான் வெட்டுவேன், இப்படித்தான் இருப்பேன்னா ஓகே, அந்த சுதந்திரத்தை கொடுக்காங்க. பெண் குழந்தைகள் நான் இப்போ இந்த செல்லை நோண்டுவேன், நான் இதை பார்ப்பேன், அதை பார்ப்பேன், இங்க போவேன், அங்க போவேன், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவேன், இப்படிதான் பேசுவேங்கிற போது அந்த சுதந்திரத்தையும் கொடுக்காங்க. படிப்புல அவங்க தேர்வு பண்ற எல்லா விஷயத்திலையும் அந்த சுதந்திரத்தை கொடுத்துக்கிட்டு, அந்த சுதந்திரத்தை கொடுக்கும் போது இவங்க சொல்ற விஷயம் என்ன, காலங்கள் எப்படி மாறி இருக்குது, இதுக்கேற்ப நம்ம ஏந்து போகணும், இதுதானே பகுத்தறிவு, பிள்ளைங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்சதை தானே நம்ம இது பண்ணணும். பிள்ளைகளை அடக்கிறதுக்கு நாம யாரு, நாம பெற்றிருக்கோம், அவங்க அதுக்காக அவங்கள நம்ம அடக்கக்கூடாது, அவங்களுக்கு பிடிச்சது நம்ம செய்து கொடுக்கணும், அது அவங்களுடைய சுதந்திரம். அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை கேட்கறேன், நான் போட எடுத்து கொடுக்குறோம், அது பிடிக்கலன்னா ரெண்டாவது அவன் தான் போடுறான். இப்படி எல்லாம் பகுத்தறிவாதிகளா பேசக்கூடிய இதே பெற்றோர் கல்யாணம் திருமணம் அப்படிங்கிற ஒரு உறவு வரும்போது மட்டும் இந்த பகுத்தறிவெல்லாம் தூக்கி தூர போட்டுக்கிட்டு என்னதான் மாறிடுறாங்க, பழைய காலத்து பஞ்சாங்க பார்க்குற ஆட்களா மாறிடுறாங்க. ஐயோ இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், அவன் கெட்டவன், அவன் அதை செய்துக்கிட மாட்டான், அவன் இதை செஞ்சுக்கிட மாட்டான், உனக்கு நாளைக்கு இப்படி லைஃப் ஆயிரும் அப்படி லைஃப் ஆயிரும். இதெல்லாம் அவங்க வந்து வாழ்க்கையில சின்ன சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வரும்போது இன்ஸ்டாகிராம் நோண்டும் போது, இன்ஸ்டாகிராம்ல தேவையில்லாத பார்க்கும்போது, இப்ப பசங்க கூட சேர்ந்து வெளியே சுத்தும் போது, பிள்ளைகள் கூட சேர்ந்து வெளியே சுத்தும் போது, இப்போ இதெல்லாம் நீங்க தடுக்கலையே. அப்போ இன்னைக்கு ஜெனரேஷன்ல நீங்க உருவாக்குனதுதான் இது. நீங்க இப்படி இவ்வளவு சுதந்திரத்தையும் இந்த மாதிரியும் பண்ணி என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு பகுத்தறிவாதமா பேசிட்டீங்கல்ல. இனி உள்ள காலத்துல திருமணங்கிற வரும்போது அவங்க எதை தேர்ந்தெடுத்தாலும் அதுக்கு அதை விட்டு கொடுக்க வேண்டியது அதுதான் சரியான விஷயமா இருக்கும்னு எனக்கு தோணுது. கரெக்டா? ஏன்னா இனி உள்ள காலகட்டத்தில் ஐயோ இந்த பிள்ளைகள் இப்படி போகுதே அப்படி போகுதேன்னு பேசுறதெல்லாம் வேஸ்ட். ஏன்னா இந்த பெற்றோர்கள் என்ன கொடுக்குறாங்க, எல்லா விதத்திலையும் சுதந்திரத்தை கொடுத்து வளர்க்குறாங்க. கடைசி நேரத்தில் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் சுதந்திரத்தை கொடுக்காம தடுக்கும் போது அந்த குழந்தைகளை ஒரு குழப்ப நிலைக்கு போறாங்க. என்னடா இது, இவ்வளவு நாள் இது பண்ணாங்க, இதை மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, அப்ப இது தப்பு தானே, தப்பு தான். அப்ப அந்த சுதந்திரத்தை கொடுத்து நீங்க இந்த சுதந்திரத்தையும் கொடுத்து தான் ஆகணும். எப்படி அந்த சட்டையை நான் இந்த சட்டையை தான் போடுவேன்னு சொல்லும் போது அந்த சட்டை ரெண்டாவது பிடிக்கலங்கிற போது அந்த முள்ளு தூக்கி தூர போட்டு போதோ, அதே மாதிரி இந்த காலகட்டத்திலேயே கல்யாணம் ஒன்று வரும்போது அவங்க செலக்ட் பண்ணுது, அதுல ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்க தான் அதை சமாளிக்கணுங்கிறதையும் நீங்க சொல்லிக்கணும். சரிதானா? இதுதான் எனக்கு தெரிந்த வாதமாப்படுகிறது. மற்றபடி இப்போ உள்ள காலகட்டங்கள் மாறியாச்சு. அந்த 90s கிட்ஸ்ல இருந்தது மாதிரி இப்படி இருந்த மாதிரி இப்போ இல்லையேன்னு யோசிக்கிறதே நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு சரியானதா படலை. கரெக்டா? ஐயோ அன்னைக்கு அப்படி டிசிப்ளினா இருந்து இன்னைக்கு இப்படி டிசிப்ளினா இருந்து இப்போ அந்த டிசிப்ளினை பத்தி பேசுறவன பஃபூனா நினைக்கிற சமுதாயம் உருவாகிருச்சு. ஸோ இனி உள்ள காலகட்டங்களில் இப்போ எப்படி போய்கிட்டு இருக்குதோ அது கூட தான் போய் ஆகணும். ஆனா இதுக்கு முக்கிய காரணமா இருந்தது யாரு? இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சங்கடப்படுற இதே பெற்றோர்கள் தான். ஓகே, மற்றபடி காதல் திருமணங்கள் வந்து சரியான வயதுல செய்யப்பட்டா அந்த வாழ்க்கை நல்லதா போகும். எந்த வயதுல செஞ்சாலும் சரி, மெச்சூரிட்டி 18 வயசுல மெச்சூரிட்டி இல்ல மற்ற வயசுல மெச்சூரிட்டி வந்துருமான்னு கேட்டா அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா பெரிய வயசானுமே மெச்சூரிட்டி ஆகாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ மெச்சூரிட்டிங்கிறது அங்க முக்கியம் இல்லை, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 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 இதை நகர்த்துறதுங்கிறது இருக்குல்ல, அது எப்படி சொல்றது, அவங்களுக்குள்ள அந்த புரிதல் வந்து அதை நம்ம கண்டினியூவா கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து அது மெச்சூரிட்டின்னு எப்படி சொல்லிட்டு போறது. ஏன்னா 18 வயசுல கல்யாணம் பண்ணி மெச்சூரிட்டியே நடத்த முன்னாடி சொல்றேன், 16 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் லைஃபை ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. 30 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு இந்த காலகட்டத்தில் உடனே அடுத்த மாசமே டைவர்ஸ் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இது மெச்சூரிட்டி லெவல்னு பேச முடியாது. நமக்குன்னு ஒருத்தரை செலக்ட் பண்ணியிருக்கோம், அவரு கூட நம்ம நல்லபடியாக வாழணும், அதுக்கேற்ப ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். லைக்
ஏன்னா வீடுகள்ல அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறதே சுத்தமா இல்லை. அப்பா அம்மா இவங்களுக்காக அவங்க எதை வேணாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க அதை இந்த பொண்ணுங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் பசங்களுக்கும். அப்படிங்கிற பட்சத்துல இந்த பையனையும் இந்த பொண்ணையும் கொண்டு சேர்க்கும்போது 2 பேருமே எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இல்லை. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் 2 பேருக்குள்ளேயும் வந்துச்சுன்னா லைஃப் நல்லா இருக்கும். அது எந்த திருமண உறவா இருந்தாலும் சரி, காதல் திருமண உறவா இருந்தாலும் சரி, இல்ல கமிட்மெண்ட் திருமண உறவா இருந்தாலும் சரி, அதாவது அப்பா அம்மா பார்த்து வச்சு நடக்கிற திருமண உறவா இருந்தாலும் சரி, 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு போறது, சண்டை எல்லார் லைஃப்லயும் வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா அந்த லைஃப் நல்லபடியா நீடிக்கும். இல்லைன்னா 2 பேர் லைஃப்மே ஒரு அர்த்தம் இல்லாத ஏதோ போறது மாதிரி போகும். இதை விட முக்கியமா இனி வருங்காலத்துல யாரும் கல்யாணம் பண்ணதுக்கே தயார் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து இப்போ உள்ள குழந்தைகள்கிட்ட நிறுவிட்டு இருக்குது. வித்தவுட் என்ன கமிட்மெண்ட், வித்தவுட் கமிட்மெண்ட் அப்படிதானே? அப்படி ஒரு நிகழ்வு நடந்துட்டு அது வந்து சமுதாய விஷயமா ஆக்கப்பட்டுச்சுன்னா எல்லாருமே அதுக்கு கை தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாங்க ரெடி, கல்யாணமே வேண்டாம், நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாரு, எங்களுடைய சந்தோஷத்தை மட்டும் நாங்க பகிர்ந்துப்போம் அப்படிங்கிற ஒரு வித்தவுட் கமிட்மெண்ட்ஸ், ரைட், வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டியை ரெடி ஆகிறதுக்கு தான் இன்னைக்கு சமுதாயம் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்குனது இதுக்கு முன்னாடி உள்ளவங்க. அவங்க கொடுத்த அந்த அவங்க செஞ்ச சுதந்திரம் அப்படி இப்படின்னு பேசி என்னெல்லாமோ பண்ணிட்டு அப்புறம் இப்போ வந்து அதை மாத்துன்னு சொல்றது தவறானது. ஓகே, ஒரு இதை உருவாக்கிட்டீங்க, இனி இதுதான் அப்படியே தொடரும். இதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் இனிமேல் எல்லாரும் வாழ்ந்தாகணும். காதல் திருமணங்களை வந்து ஆதரிங்க. ஓகே, ஒரு வேளை அவங்களுக்குள்ள இப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவன் நல்லா இல்லை அப்படின்னா இனிமேல் நல்லா இருக்க என்ன பண்ணுன்னு பாருங்க. இனிமேல் அந்த பிள்ளைகள் நல்லபடியாக வாழறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிங்க. ஓகே, இதுதான் நான் சொல்றது. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ராஜா பேரன்.